வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் சிறுகதை ஊடகம் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதை தான். சிறுவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த கதையை சொல்லி நீங்கள் வளர்க்கலாம். அன்பு நேர்களே, வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வேலை தேட ஊரிலிருந்து சென்னை வந்திருந்தான் அந்த இளைஞன். சென்னையில் அவன் தாய் மாமா மளிகை கடை வைத்திருந்தார். வேலை தேட போகும் நேரம் போக மற்ற நேரங்களில் மாமாவின் கடையில் உதவி செய்தான் அவன். அது ஒரு சின்ன கடைதான். பல சரக்கு சாமான்களும் காய்கறிகளும் விற்கும் சில்லறை வியாபார கடை அப்படின்னு சொல்லலாம். மாமாவும் அத்தையும் கடையை கவனித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆரம்ப பள்ளி செல்லும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். கடையில் இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்த இவன் வயதுள்ள இளைஞர்களின் நட்பு அவனுக்கு கிடைத்தது. அந்த பகுதியில் அவர்கள் 5 பேர் நட்பு குழுவாக இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இவனை அவர்கள் மாற்றினார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊர் சுற்ற சொல்லிக் கொடுத்தார்கள். விலை உயர்ந்த உணவகத்தின் ருசியை கற்றுக் கொடுத்தார்கள். மது அருந்துவது எல்லாம் தப்பே இல்லை என்று பிரச்சாரம் செய்தார்கள். இவனும் அவற்றையெல்லாம் மெல்லிய குற்ற உணர்வோடு ஆனால் ஆர்வமாக கற்றுக்கொண்டான். இப்போது அதற்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்பட்டது. அதற்காக தன் மாமாவின் கடையிலிருந்து திருடும் நிலைக்கு வந்துவிட்டான். திருட்டை அவன் வித்தியாசமாக செய்தான். அதாவது மதிய உணவுக்கு மாமாவும் குழந்தைகளை அழைத்து வர அத்தையும் கடையை விட்டு செல்லும்போது தன் நண்பன் ஒருவனை வர சொல்வான். அவன் வந்ததும் சட்டென்று கல்லாவிலிருந்து 50 ரூபாயோ 100 ரூபாயோ எடுத்து கொடுத்து விடுவான். கொஞ்சமாக பணம் எடுக்கும்போது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அல்லவா? 10 நாட்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு கடை விடுமுறை நாளில் அவன் நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தான். மாமாவுக்கும் அத்தைக்கும் சந்தேகம் வராதபடி நடந்து கொண்டாலும் குறிப்பிட்ட சமயத்தில் அத்தை இதை கண்டுபிடித்து விட்டார். கணவனின் அக்கா மகனை என்ன சொல்வது? திட்டினால் வீட்டுக்கு வந்த பையனை அத்தை கொடுமைப்படுத்தி விட்டார் என்று சொல்வார்கள் அல்லவா? இதை சரியாக கையாள வேண்டும் அப்படின்னு நினைத்தார். ஒரு நாள் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வர அந்த இளைஞனை அனுப்பிவிட்டு அத்தை கடையில் இருந்தார். சரியாக 3 மணிக்கு கடை தெருவில் கூட்டமே இல்லாத போது மருமகனின் நண்பனான ஒரு இளைஞன் கடைப்பக்கம் வந்தான். அத்தையை பார்த்ததும் தயங்கி அங்கிருந்து நகர முயற்சி செய்தான். ஆனால் அத்தை அவரை கூப்பிட்டார். தம்பி, இங்கே வாப்பா, இன்னைக்கு பணம் 100 ரூபாய், இந்தா வச்சுக்கோ, அவனுக்கு நாங்கள் தினமும் கொடுக்கறது தானே என்று பணத்தை நீட்டினார். அவன் விழித்தான். நம் நண்பன் வீட்டுக்கு தெரிந்துதான் தினமும் காசு தருகிறான் போல அப்படின்னு நினச்சி அதை வாங்கி கொண்டான். அன்று மாலை தன் நண்பனிடம், உன் அத்தையே காசு கொடுத்துட்டாங்க மச்சி என்று சொல்ல இவன் அதிர்ந்து போனான். குற்ற உணர்ச்சியால் தவித்தான். மறுநாள் காலை மாமா கொள்முதலுக்கு மார்க்கெட் சென்றுவிட இவனும் அத்தையும் மட்டும் கடையில் இருந்தனர். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க, பசங்க என் மனசு கெடுத்துட்டாங்க என்று திணறியபடி சொன்னான். அத்தை ஒன்றுமே சொல்லவில்லை. காய்கறிகளில் உருளைக்கிழங்கு கிடந்த இடத்தில் ஒரு அழுகிய உருளையை எடுத்து நகர்த்தினார். அதனை ஒட்டி இஞ்சி துண்டு ஒன்று கிடந்தது. அதை எடுத்து கழுவினார். அது நல்ல இஞ்சியாக மாறியது. அந்த இஞ்சியை காட்டி, அழுகி போன உருளைக்கிழங்கோடு கிடந்தாலும் இது அழுகுதா? இல்லை தானே? அதோட இயல்பை அது விட்டு கொடுக்கறது இல்லையே. ஆனால் நீ மட்டும் ஏன் உன் நண்பர்களோட சேர்ந்து கெட்டு போகணும்? வாழ்க்கையில் என்றைக்கும் இஞ்சியாக இரு தம்பி. இதையெல்லாம் நான் உன் மாமா கிட்டலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ திருந்துருவேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவன் அழுது கொண்டே மன்னிப்பும் கேட்டான். நான் உன் அத்தை தம்பி, அம்மா இல்லை. இல்லை, நீங்கள் அம்மா தான் எனக்கு என்று சொன்னபடி தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அந்த கண்ணீர் அவன் மனதில் இருந்த அழுக்கு அனைத்தையும் சுத்தப்படுத்தி விட்டது. என்ன நேயர்களே, இந்த கதையை உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன். அற்புதமான இந்த கதை ஒரு திருந்த முயற்சி செய்யும் ஒரு இளைஞனுக்கு யாரோ ஒருவருக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்படியான அற்புதமான ஒரு கதையோடு மீண்டும் சிறுகதை உலகத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் மற்றும் நன்றி நேயர்களே.